நீங்க தமிழ் தேசியவாதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய கட்சியில தான் இருக்கணும். இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி தான் ஒரு தமிழ் தேசிய கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியில தான் இருக்க முடியும். நீங்க அதிமுக போய் சேர்ந்தீங்கன்னா நீங்க தமிழ் தேசியவாதி கிடையாது. அவங்க சொல்ற கொள்கை என்ன இருக்கும், என்னவா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும், அதுக்காக தான் நாங்க வந்து தமிழர் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு போய் சேர்றோம். இப்போ நான் சீமான் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, அவர் தனித்தே நிற்கிறாரு, அவர்கள் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால தான் அவங்க போய் அதிமுக. புரிஞ்சுக்கோங்க, தமிழ் தேசியம்ன்றது ஒரு சித்தாந்தம். தமிழ் தேசியம்ன்றது தனி மனிதர் சார்ந்த விஷயம் கிடையாது. தமிழிசம் ஒரு சித்தாந்தம், அதே மாதிரி தமிழ் தேசியமும் ஒரு சித்தாந்தம். சோ அதனால இபிஎஸ் அவர்கள் ஒரு தமிழரா பிறந்ததாலேயே அவர் தமிழ் தேசியவாதி ஆயிர முடியாது. இபிஎஸ் அவர்களோட அரசியல் தமிழ் தேசிய அரசியலா இருந்தா அவர் ஒரு தமிழ் தேசியவாதியை ஏத்துக்கலாம். சோ இபிஎஸ் ஒரு தனி மனிதர் தான். இன்னைக்கு ஒருத்தன் தமிழனா போய் இருக்கான்னா, ஒரு தமிழன் நல்லவனாவும் இருக்கலாம், கெட்டவனாவும் இருக்கலாம். ஒரு தமிழன் கரெக்டான அரசியல பேசுறவனாவும் இருக்கலாம், போலி அரசியல பேசுறவனாவும் இருக்கலாம். ஒரு தமிழன் ஒரு தமிழ் தேசியவாதியாகவும் இருக்கலாம், ஆரிய தேசியம் பேசுறவனாவும் இருக்கலாம், திராவிடம் பேசுறவனாவும் இருக்கலாம். சோ அதனால ஒரு தமிழனா இருக்கிறதாலேயே தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் போய் தமிழனை சப்போர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. தமிழன் கையால விஷத்தை கொடுத்தாலும் விஷம் தான். சோ அதனால தமிழ் தேசிய ஒரு தமிழனா இருக்கிறது ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது. அதை நம்ம ஆளுங்க கிளியரா முதல் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு தமிழன் இருக்காரு, அதாவது நாங்க அங்கெல்லாம் போய் சேர போறோம்னா அது ஒரு திராவிட கட்சி தானே. அப்ப நீங்க போய் சேர்ற திராவிட கட்சி தான். சோ இப்ப வந்து ஒரு கட்சிக்குன்னு ஒரு குணம் இருக்கும், அது மாறாது. நாம் போய் இந்த கட்சியை தலைமை தாங்கினாலும் சரி, நீங்க போய் தலைமை தாங்கினாலும் சரி, வேற வெளி மாநிலத்தவர்கள் தலைமை தாங்கினாலும் சரி, அந்த கட்சி திராவிட கட்சியா தான் இருக்கும். ஏன்னா திராவிட கட்சி தான், திராவிட கட்சியா தான் உருவாக்கப்பட்டிருக்கு. திமுகவை அவங்க எதிர்க்கிறாங்க, சித்தாந்த ரீதியா கிடையாது. திராவிடத்தை என்னைக்கு அவங்க எதிர்த்தது கிடையாது. அவங்க திமுக எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னா, திமுக தனியா இருக்கும்போது திமுகவை தட்டி கேட்கறதுக்கு ஆளே இல்ல, ஏகப்பட்ட அராஜகங்கள்ல ஈடுபடுறாங்க. திமுகவை கவுண்டர் பண்றதுக்கு இன்னொரு சக்தி வேணும். அதனால ஒரு திராவிட கட்சியா அவங்க இன்னொரு திராவிட கட்சியை விமர்சிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால திமுக பெரிய திராவிட கட்சியை ஒரு சின்ன திராவிட கட்சி சண்டை போடுறதால இந்த திராவிட கட்சியோட நம்ம எல்லாம் சேரலாம் அப்படின்னா, அப்ப தமிழ் தேசிய கட்சி எதுக்கு? எல்லாரும் போய் அதிமுகலே போய் சேர்ந்துடலாமே. அதனால இது ஒரு சாக்கு போக்கு தான். அப்படி இருக்கக்கூடாது. அதிமுக ஒரு திராவிட கட்சி, நீங்க அதை ஒரு திராவிட கட்சியை அங்கீகரிச்சு நான் திராவிடத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, போலாம், அது உங்களோட உரிமை. எல்லாருமே தமிழ் தேசியத்தை தான் ஆதரிக்கணும்னு நான் சொல்லல, ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸ் அது. ஆனா நீங்க தமிழ் தேசியவாதியா உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு அங்க போக கூடாது. அது திராவிட கட்சி, தமிழ் தேசிய கட்சி கிடையாது.